ஆர்த்தி எங்க போன? ஐம் சாரிக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. ஏய் முறுக்கி அவர் என் புருஷன். ஆமாங்க, இவர் என் புருஷன். என்னை தொட்டு தாலி கட்டினவர். இனிமே என் வாழ்க்கை இவர் கூட தான்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா. அக்கா, இவர் பெரிய இடத்து புள்ள, பணக்காரரு. என் மேல உயிரியே வச்சிருக்காருக்கா. ரொம்ப நாளாவே நாங்க சீரியஸா லவ் பண்ணோம். முந்த நாள் அவர் வீட்டில் அவரை கம்பல் பண்ணி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அதனால வேற வழி இல்லாம நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. சாரிக்கா, வேற வழி தெரியல. நாங்க ஆக்சுவலா வீட்ல பர்மிஷன் வாங்கி எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஆனா சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா. அக்கா எங்களை புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு அவர் மேல கோவப்படாத ப்ளீஸ். என்னடி பேசுற? எப்படி உன் மேல கோவப்படாம இருக்கிறது? எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு சர்வ சாதாரணமா நிக்கிற நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மனு ப்ளீஸ், நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம்? எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை தெரியாம பண்ணிக்கிட்டோம். அது கூட சூழ்நிலை காரணமா தான். நீ கூட புரிஞ்சுக்காம பேசுறியடா. உதைக்கினடி உன்ன. மனோ, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அது யாரு? உன் தங்கச்சி தானே? இவளா என் தங்கச்சி? அக்கா, நீ என்ன புரிஞ்சுக்குவ. நல்லா யோசிச்சு பாரு. உன் கல்யாணத்துக்கு நீ எவ்வளவு சிரமப்பட்ட. அப்புறம் ஆனந்தி அக்கா கல்யாணம் வேற. அதுக்காக நீ பட்ட கஷ்டம் எவ்வளோ. அவனுக்கு சிரமம் வைக்கலக்கா. ஆனந்தி அக்காவோட கல்யாணம் முடிச்சிருச்சு. கையோட நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனிமே நம்ம வீட்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லக்கா. நீ சந்தோஷமா இருக்கலாம்க்கா. சொல்லுக்கா, நான் பண்ணது சரிதானே? சனியனே, ஆனந்தி அக்கா கல்யாணம் நடக்கலடி, நின்னு போச்சு. நீ ஓடி போன பாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவ கல்யாணம் நின்னு போச்சு. அக்கா கல்யாணம் நின்னு போய் அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கடி. எல்லாம் உன்னாலதான். உன் ஒருத்தி சுயநலத்தால நம்ம குடும்பமே நாசமா போயிடுச்சு. அக்கா, அக்கா, அம்மா எப்படி இருக்காங்கக்கா? அம்மாவை நான் பார்க்கணும்க்கா. அக்கா ப்ளீஸ். அக்கா ப்ளீஸ், அக்கா ப்ளீஸ். என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? போங்கயா, போங்க. வா வா. ஐயோ ராஜேஷ், சொல்லுமா, யார் நீங்க? யோ காசவல், யாரே இவங்கலாம்? வெளிய அனுப்பியா? சார், இந்த பையன் கொடுத்த அட்ரஸ்ல இந்த ஃபேமிலி தான் சார் இருந்தது, அதான் கூட்டு வந்தேன். இவங்களா? ஆமா என்னையா சார். சொல்ற? உண்மைதான் சார்.
ஐயோ ராஜேஷ், என்னப்பா அது முகத்துல எல்லாம் காயம்? ஏன் சாமி, என்ன ஏன் செஞ்சீங்க? என் பிள்ளைய போட்டு அடிச்சிட்டீங்களா? ஏய் சொல்றா, யாரா இவங்கெல்லாம்? நான் தான் இவ அம்மா. அம்மாவா? பெரிய கோடீஸ்வரம் புள்ளன்னு கதை விட்டா இப்ப பார்த்தா இப்படி ஒரு ஃபேமிலி வந்து நிக்குது. பொய்யா சொல்ற உருக்கி ராஸ்கல். ஆமா சார், எங்களையே பெத்தவங்க இல்லைன்னு சொல்லுவான் சார், திருட்டு பையன். உன் பிள்ளையா இவன்? ஆமா சார், ரெண்டாவது புள்ள இவன் என் மூத்த புள்ள சார். யோ நீ என்ன பண்ற? நான் ஆட்டோ ஓட்டுறேன் சார். சரி, என் தம்பி தான் பணக்கார வீட்டில் கார் டிரைவராக இருக்கான். அந்த வீட்டில் நிறைய கார் இருக்கு. இவன் தினம் ஒரு காரை ஓட்டுவான். அதை வச்சு பாவம் இந்த பொண்ணை ஏமாத்திருப்பா சார். ஐயோ கே ராஸ்கல், மூஞ்ச பார்த்தாவே தெரியுதுடா சரியான ஃப்ராடுன்னு. ராஜேஷ், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? மரியாதையா சொல்லிடு. இதான் உன் குடும்பமா? இவங்க தான் உங்க அப்பா அம்மாவா? சொல்லு ராஜேஷ், சொல்லிடு ப்ளீஸ், சொல்லுடா. என்ன மன்னிச்சு ஆர்த்தி. என்ன மோசம் பண்ணிட்டியடா, என் வாழ்க்கையை கெடுத்து குட்டி செவராக்கிட்டியே. நான் உன்னை உண்மையில தான் ஆர்த்தி லவ் பண்ணேன். தொடாத, என்ன தொடாதடா. லவ் பண்ண நான் மண்ணங்கட்டி லவ். இதுக்கு பதிலா நீ என்ன கொண்டு இருக்கலாம்டா. நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியே. ஆர்த்தி, ஆர்த்தி, ப்ளீஸ் அழாத ஆர்த்தி. சீ, பேசாத. அழாத ஆர்த்தி, ப்ளீஸ். ஐயோ வேண்டாம்மா, அவனை அடிக்காதம்மா. தொடாத. இப்படி ஒரு ஃப்ராடுக்கார பையனை புள்ளன் பெத்து வச்சிருக்கியே. பாரு பாரு, உன்னால நான் எப்படி நிக்கிறேன் பாரு. எங்க அண்ணன் என்ன காரி துப்புறான். எங்க அக்கா கல்யாணம் நின்னு போச்சு. எங்க அம்மா, எங்க அம்மா தாயி, அழாதம்மா. நடந்தது நடந்து போச்சு, நாங்க இருக்கோம்மா. ஆமாம்மா, நாங்கள்லாம் இருக்கோம்மா. வசதி இல்லையே தவிர உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துற மனசு எங்க கிட்ட இருக்குமா? என் தம்பி ஃப்ராடு தான், ஆனா உன்னை என் குடும்பம் பூராவும் சேர்ந்து கண் கலங்காம பாத்துக்கோமா. நாங்க ஏழைதான், ஆனா உன்னை எங்க உள்ளங்கையில வச்சு காப்பாத்துவோம். கவலைப்படாதம்மா. தாயி, நான் இருக்கேம்மா. தைரியமா எங்க கூட வாமா. ஏய், என் லைஃப கெடுத்தவன் நீ. உன்னை ஒரு மனுஷனா மதிச்சு உன் கூட வாழ்வேன் மட்டும் கனவுல கூட நினைக்காத. தாயி, உன் கோபம் புரியுதுமா, ஆனா அவன் கட்டின தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சேம்மா. என்ன போய் சொல்லி ஏமாத்தி இவன் கட்டின தாலிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. ஏய், கட்டி உன் மூஞ்சில எறிறேன், பொறுக்கிட்டு போய் சேரு. ஏய், நிறுத்து. தோலிய கழட்டுன கையை உடைச்சிருவேன். அக்கா, ஏண்டி, நீ நினைச்ச மாற்றத்துக்கும் கழட்டுறதுக்கும் இது என்ன காதல மாற்ற வளையம் நினைச்சியா? அக்கா அவன் என்னை ஏமாத்திட்டான். He's a cheat. என்னடி பெருசா ஏமாத்திட்டா? பெரிய பணக்காரன்னு சொன்னான். இவனை கட்டிக்கிட்ட நம்ம குடும்பத்தோட கஷ்டம் தீரும், உனக்கு ஒரு பாரம் குறையும் நினைச்சேன்க்கா. ஒட்டு மொத்தமா ஏமாத்திட்டான். என்ன மன்னிச்சிருக்கா, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். மூடி. இது கல்யாணம், கொஞ்சம் கூட அதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அதை விட பெரிய முட்டாள்தனம் இப்ப நீ பண்றது. என்ன ஆனாலும் சரி, இனிமே நீ அவனோட தான் வாழணும். மாட்டேங்கா, அது என்னால முடியாது. அதுக்கு பதிலா நீ என்ன கொன்னுடு. ஏய்,
அதான் நீ எங்களை கொன்னுட்டியே, அது போதாதா? போய் வாழ்க்கை வாழப்போ. இல்லக்கா, நான் கூடவே வந்துடுறேன். எங்க? நம்ம வீட்டுக்கு தான்க்கா. எதுடி நம்ம வீடு? இனிமே அந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. அக்கா, அக்கா ப்ளீஸ் பேசாத. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நீ எங்களை ஏமாத்திட்டு போனியே, அப்போ உனக்கு தெரிஞ்சதா நீ எங்க போறேன்னு? ஆர்த்தி, உன்னை பத்தி நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? உன்னை பெருசா படிக்க வச்சு ஒரு கலெக்டராவோ டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்கலான்னு நினைச்சேன். கெடுத்துட்டியடி எல்லாத்தையும், எல்லாமே அழிச்சிட்டியடி. பேசாத பேசாத. என்னடி பெருசா மன்னிப்பு? கோடீஸ்வரன் இல்லடி, அந்த குபேரனே வந்தாலும் நீ என்ன அம்மாவை ஆனந்திய மனோகரை ஏமாத்திட்டு போலாம் நினைக்கலாமாடி? அதை விட பெரிய துரோகம் என்ன இருக்கு சொல்லு? எந்த நிமிஷம் நீ எங்களை விட்டு கிளம்புறியோ அந்த நிமிஷமே நீ அம்மாவுக்கு கொள்ளி போட்டு தலை முழுகின மாதிரி தான். பேசாத, பக்கத்துல வராத, பக்கத்துல வராதடி. முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கும் எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே உன் குடும்பம் எது தெரியுமா? இதோ நினைக்கிறாங்களே, இவங்கதான் உன் குடும்பம். அவங்க கூட நான் போக மாட்டேன்க்கா, போக மாட்டேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆர்த்தி. எனக்கு தெரியாது ஆர்த்தி. எங்கேயாவது போ. ஏன்னா அந்த மண்டபத்தை விட்டு போகும்போது நீ எங்களை எல்லாம் கேட்டுட்டா போன. போ, எங்க வேணாலும் போ, உன் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போ. இனிமே நீ எங்களோட ஆர்த்தி கிடையாது. எங்க கூட கொஞ்சம் விளையாடின அந்த ஆர்த்தி, அந்த குழந்தை ஆர்த்தி எங்களை விட்டு செத்து போயிட்டா. எங்க ஆர்த்தி செத்து போயிட்டா. மனோர் போலாம். இனிமே நம்ம அம்மாவுக்கு நம்ம 3 பேரும் வேண்டாம். போலாம். ப்ளீஸ் கா, போடி அங்க போ. அக்கா, அக்கா ப்ளீஸ், அக்கா, 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 என்ன விடு. கால்ல விடாதீங்க அக்கா. முடியாது. அக்கா ஆர்த்தி உன்னை கூட்டிட்டு போக முடியாது. போடி அங்க போ. அக்கா, அக்கா, ஆர்த்தி, விடு ஆர்த்தி. உன்னை நான் கூட்டிட்டு போக முடியாது. I'm sorry. இல்ல ஆர்த்தி, முடியாது ஆர்த்தி. விடு. என்னடி போலீஸ் ஜீப் வந்து நிக்குது? பிரச்சனை பெருசாயிடுச்சு போல இருக்கே. ஐயோ, நம்மள ஏதாவது கூப்பிட்டு கேட்பாங்க. அட ஏண்டி நீ வேற, வா பார்க்கலாம். எல்லாம் இறங்கியா? இறங்கி வாமா. வாமா. வாங்க. இத பாருங்க, பிரச்சனையை பெருசாக்காம இந்த அளவுல இந்த பொண்ணோட அக்கா விட்டதால நீங்க தப்பிச்சீங்க. இல்லனா சின்ன பொண்ணை ஏமாத்தி கடத்துனீங்கன்னு சொல்லி உங்க எல்லாரையும் உள்ள தள்ளி இருப்போம். என்ன முழிக்கிறீங்க? இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதா? அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் நீங்க எல்லாரும் உள்ள இருப்பீங்க. இல்லைங்கய்யா, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். டேய் டேய், ஒன்னு தாண்டா. வாடா இங்க. சார், நீ பண்ணது மகா அயோக்கியத்தனம். இருந்தாலும் தண்டனை இல்லாம தப்பிச்சிருக்க. இனிமேல் இந்த பொண்ணை ஒழுங்கா மரியாதையை வச்சு பிழைக்கிற வழியை பாரு. அப்படி மனசுல ஏதாவது பிளான் இருந்து இந்த பொண்ணை ஏடா கூட பண்ண, அவனை பிச்சு எடுத்துருவேன். ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. வண்டி எடுப்பா. வாமா, வீட்டுக்கு போலாம். வாமா.